H-1B விசா குறித்து அமெரிக்காவில் இப்போது பெரும் விவாதமே நடந்து வருகிறது. தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் H-1B விசாவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதே நேரம் தொழிலதிபர்கள் இதுபோன்ற தடைகளை எதிர்க்கிறார்கள். அமெரிக்காவில் H-1B விசா திட்டத்திற்கு வலதுசாரிகள் மத்தியில் எதிர்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த திட்டத்தால் தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லும் அவர்கள் H-1B விசா திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். அதே நேரம் அங்குள்ள தொழிலதிபர்கள் H-1B விசா திட்டத்தை ஆதரித்து வருகிறார்கள். இதற்கிடையே ஒரு காலத்தில் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்த எலோன் மாஸ்கும் கூட H-1B விசாக்கள் தேவை என்றே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பெரிதும் பயனடைந்துள்ளதாக எலோன் மாஸ்க் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரபல ட்ரேடிங் நிறுவனமான ஜெரோதா இணை நிறுவனர் நிக்கில் காமத்துடன் நடந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய எலோன் மாஸ்க் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இதற்கு முன்பு H-1B விசா திட்டத்தில் சிலர் முறைகேடு செய்ததாகவும் அதன் காரணமாகவே பாலிசிஸ் கடுமையாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கர்களின் வேலைகளை வெளிநாட்டவர்கள் பறிப்பதாக சில வலதுசாரிகள் கருதுகிறார்கள். இது குறித்து பேசிய எலோன் மாஸ்க் என்ன சொல்கிறார் என்றால், அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. திறமையானவர்களுக்கு எப்போதுமே பற்றாக்குறை உள்ளது என்பதை என் நேரடி அனுபவத்தில் காண்கிறேன். சிக்கலான பணிகளை செய்ய போதுமான திறமையான ஆட்களை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுகிறோம். எனவே திறமையான ஊழியர்கள் அதிகம் இருப்பது நல்லதுதான் என கூறியிருக்கிறார். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ், XAI என பல நவீன நிறுவனங்களை எலோன் மாஸ்க் நடத்தி வருகிறார். உலகெங்கும் உள்ள மிகவும் திறமையானவர்களை தனது நிறுவனங்களில் பணியமர்த்துவதில் கவனம் செலுத்துவதாக எலோன் மாஸ்க் கூறுகிறார். H-1B விசா திட்டத்தில் சில முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைதான் என்று கூறியுள்ள அவர், அதற்காக H-1B விசா திட்டத்தையே முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறுகிறார். அது குறித்து மேலும் பேசும்போது, H-1B விசா திட்டத்தில் சில முறைகேடுகள் நடந்துள்ளன. சில அவுட்சோர்சிங் நிறுவனங்கள் H-1B விசா திட்டத்தில் குளறுபடிகள் செய்துள்ளன. இந்த முறைகேடுகளை நாம் சரி செய்ய வேண்டும். ஆனால் H-1B விசா திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. H-1B விசா திட்டத்தை நிறுத்தினால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை என கூறியிருக்கிறார். பல காலமாகவே H-1B விசா திட்டத்தின் மூலமாக பல வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். குறிப்பாக இந்தியா மற்றும் சீனா நாடுகள் இதில் அதிக பலன் பெறுகின்றன. இது அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகும் ஒரு வாய்ப்பையும் கூட வெளிநாட்டவருக்கு தருகிறது. இந்த சூழலில்தான் ட்ரம்ப் கடந்த செப்டம்பர் மாதம் H-1B விசா விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினார். முன்பு விசா கட்டணம் $5,000 இருந்த நிலையில் அதை $1,00,000 உயர்த்தினார். இதன் மூலம் H-1B விசாவை தடுக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரம் இந்தியர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். H-1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அடுத்து எங்கு ட்ரம்ப் அந்த திட்டத்திற்கு தடை விதிப்பாரோ என்று பலரும் அஞ்சினர். இருப்பினும் ட்ரம்ப் H-1B விசாவுக்கு தடை விதிக்கும் திட்டத்தில் இல்லை. திறமையான வெளிநாட்டவர்களை அமெரிக்காவுக்கு வரவேற்பதாகவும் அவர்கள் சிப் மற்றும் ஏவுகணைகள் போன்ற சிக்கலான விஷயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை அமெரிக்கர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் எனவும் அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.